நான் கூட்டம் என் லைஃப்பில் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லைங்க. அப்படி நான் விசிட் பண்ணியிருந்த இடம் தான் பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்க சிவாஜி நகர். என் ஃப்ரெண்ட்ஸோட ரம்ஜான் பர்ச்சேஸ்க்கும் ஃபுட் ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி போயிருந்தேன். ஸோ 3 o'clock பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளில வந்தோம். கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் போய் எங்களோட பர்ச்சேஸை முடித்தோடனே 6 o'clock ஆச்சுங்க. இஃப்தியாருக்கு மசூதிக்கு போகலான்னு நினச்சோம். இன்னைக்கு சண்டேனால மசூதி ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு பிளேஸை பார்த்துட்டு ஃப்ரூட்ஸு டேட்ஸ்லாம் வாங்கிட்டு எங்களோட இஃப்தியாரை முடிச்சிட்டோம். அப்புறம் என்ன, காலையிலேருந்து வெயிட் பண்ணது இதுக்காக தாங்க. ஒவ்வொரு ஸ்பாட்டா ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பாட்டை விசிட் பண்ணியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிக்கன் பிளேட்டரில் இவ்வளோ இருந்துச்சு. ஸோ இதில் ப்ரானு அது இதுன்னு சொல்லி எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பிளேஸில் ஃப்ரெண்ட்ஸோட நாக் அவுட் பண்ணியாச்சு. அண்ட் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஃப் ஸ்பாட் இருந்துச்சு. அங்கே ஷீக்கு, பீஃப் சில்லி அண்ட் முக்கியமாக ஹலீம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பாட்டை விசிட் பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டேஸை விட நீங்கள் ரம்ஜான் மந்த் விசிட் பண்ணீங்கன்னா கூட்டமும் எக்கச்சக்கமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுட் வெரைட்டிஸும் நிறைய ட்ரை பண்ணலாங்க. ஸோ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ஒரு ஸ்பாட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. டிஃப்ரெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அன்டில் தென் ஷெரீஃப்.